குழந்தையே, உனக்கு நடப்பது, உனக்கு நிகழ்வது எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். ஏதாவது நடந்துவிட்டால் இந்த உலகம் நம்மை எப்படி பார்க்குமோ என்று பயப்படாதே. இங்கு உள்ளவர்களின் ஒவ்வொரு பார்வைக்கும் உன்னால் விளக்கம் கொடுக்கவே முடியாது. சில பேர் உன்னை கெட்ட எண்ணம் உடையவர்கள் என்றும், சில பேர் உன்னை அன்பானவர் என்றும், சில பேர் உன்னை போல் ஒருவர் எவருமே இருக்க முடியாது என்றும் கூறிக்கொண்டுதான் இருப்பார்கள். யார் என்ன கூறினாலும் நீ உன்னுடைய உழைப்பில் நேர்மையாகவும் எப்பொழுதும் நம்பிக்கை மிகுந்தவனாகவும் இரு. உன் நம்பிக்கையே உன் வாழ்க்கையை காப்பாற்றும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. என் அன்பு குழந்தையே, எல்லோர் வாழ்க்கைக்கும் அவசியம் தேவையான ஆற்றல் நம்பிக்கைதான். உயிரில்லாத உடலுக்கு மதிப்பு குறைவது போல நம்பிக்கையில்லாத மனிதனுக்கும் மதிப்பு குறையவே செய்யும். பலரது வாழ்க்கையை மாற்றும் வலிமை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கை என்னும் நீச்சல் தெரிந்தவர்கள் மட்டுமே சுலபமாக கடக்கிறார்கள். மற்றவர்கள் கரையிலேயே வீழ்ந்து கிடக்கிறார்கள். இதுதான் நம்பிக்கையின் நியதி. என் அன்பு பிரியமே, கஷ்டத்தில் வரும் துன்பத்தை விட கஷ்டம் வந்துவிடுமோ என்ற பயத்தால் வரும் துன்பமே மிக அதிகம். பயப்படாமல் இரு. எது வந்தாலும் பார்த்து விடலாம் என்று தைரியமாக செயல்படு. நம்பிக்கையால் மட்டுமே இதை நினைக்க முடியும், செய்ய முடியும். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. நம்பிக்கை எங்குமே இருக்கிறது. நமக்குள் இருக்கிறது, நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் இருக்கிறது, புத்தகங்களில் இருக்கிறது, கடவுளிடம் இருக்கிறது, நம்மை சுற்றி நடக்கும் சிறு சிறு சம்பவங்களிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனித்தால் நம்பிக்கையை பற்றி நாமே நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் குழந்தையே. எந்த ஒரு விஷயம் செய்யும் பொழுதும் நம்பிக்கையாக நாம் இதை செய்தால் நிச்சயமாக வெற்றி அடைவோம் என்ற நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக வெற்றி பெற்றுவிடலாம். அதை விட்டுவிட்டு வெற்றி பெறுவோமா, இதை செய்ய நம்மால் முடியுமா என்று கேள்விக்குறியோடே செய்ய ஆரம்பித்தால் நிச்சயமாக ஏதாவது ஒரு தடங்கள், சோதனைகள் வரத்தான் செய்யும். வாகனத்திலோ, ரயிலிலோ, விமானத்திலோ பயணம் செய்யும் பொழுது இந்த பயணம் பாதுகாப்பானதாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால்தான் மட்டுமே நம்மால் வேடிக்கை கூட அந்த பயணத்தில் பார்த்து கொள்ள முடியும். அப்படி இல்லை என்றால் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தான் அந்த பயணம் முடியும். என் அன்பு பிரியமே, நீ எடுக்கும் எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்ய முடியும் என்று முதலில் நீ நம்ப வேண்டும். உன் மீது முதலில் நம்பிக்கை வை. உன் சாயப்பா மீது நம்பிக்கை வை. அந்த செயலை நாம் சிறப்பாக செய்வோம். அதற்கு உறுதுணையாக அப்பா துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையை வை. உன் எண்ணம் போல், உன் நம்பிக்கை போல் எல்லாமே வெற்றிகரமாகவே முடியும். அதை விட்டுவிட்டு நம்மால் இந்த செயலை செய்ய முடியுமா என்று ஒரு கண நேரம் நீ யோசித்தாலே போதும், அனைத்தும் சரிந்தே விடும். என் அன்பு பிரியமே, சந்தேகம் இருக்கும் இடத்தில் சந்தோஷம் இருக்காது பிள்ளையே. நம்பிக்கை இருக்கும் இடத்தில் நன்மைகள் மட்டுமே இருக்கும். ஒருவர் தானே ஏற்படுத்தி கொள்ளலாம் நம்பிக்கையை. அப்படி இல்லாமல் மற்றவர்களின் நிர்பந்தத்தால் கூட நம்பிக்கை ஏற்படுத்தி கொள்ளலாம். உன்னுடைய உழைப்பு என்றுமே வீணாகாது குழந்தையே. வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீட்டுகளிலிருந்து உன்னை மேம்படுத்த உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீ எடுத்துக்கொண்டாலே போதும். மற்றதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே. உனக்கு தேவையற்ற வீண் சொற்களை மறந்தும் கூட காதில் வாங்கி போட்டுக் கொள்ளாதே. உனக்கு தேவையில்லாத அந்த சொற்களையெல்லாம் உன் மனதில் தேக்கி வைத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு நீயே தடைக்கல்லாக மாறிவிடாதே என் பிரியமே. கவலைப்படாதே என் பிரிய கண்மணியே.
எப்பொழுதும் என்றென்றும் நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்காக பயம் உன் மனதில்? பொதுவாகவே வாழ்க்கையில் நம்மிடம் இருப்பதை விட இல்லாததை நினைத்து நினைத்துதான் துயரப்பட்டு கொண்டே இருப்போம், ஏங்கிக் கொண்டே இருப்போம். வெளிச்சம் இல்லாத இடத்தில் நம் நிழல் கூட நமக்கு துணைக்கு வராது, நமக்கு துணையாக இருக்காது. நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் எதற்காக இருப்பதை விட இல்லாததை நினைத்து கொண்டு ஏங்க வேண்டும்? ஏங்கிக் கொண்டிருந்தாலே துன்பம் தானாக வந்துவிடும், துயரம் தானாக நம்மை வந்து தொற்றிக்கொள்ளும். குழந்தையே, ஏக்கத்தை முதலில் நிறுத்திவிடு. உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காதே. அவரவர் செய்த கர்ம வினைப்படிதான் அவரவர் வாழ்க்கையில் கஷ்டங்களையும் சோதனைகளையும் அனுபவிப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. அனைவருக்குமே நல்லவனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது போலியான முகமூடியாகத்தான் இருக்கும். சாயிநாதரே, மற்றவர்கள் அதிக முயற்சி செய்யாமல் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று பிரகாசிக்கிறார்கள், போதுமான வருமானத்தை ஈட்டுகிறார்கள். ஆனால் என்னை மட்டும் ஏன் என் வாழ்க்கையில் தோல்வியடைவ செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு புரிகிறது கண்மணியே. என் அன்பு பிரியமே, ஒவ்வொரு விஷயத்திலும் சாயப்பா என் கூடவே இருக்கிறார் என்று முதலில் எண்ணுவதை நிறுத்திவிடு என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் சாயப்பா இருக்கிறார் என்று எண்ணிக்கொள். அதற்கு மாறாக என் வெற்றி தோல்விக்கு சாயப்பாதான் காரணம், கடவுளே வாழ்க்கை என்று நினைக்காதீர்கள். நான் நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி பெறுவேன் என்று உன் நம்பிக்கையை உன்மீது நீ வைக்கும் பொழுது அதற்கு எல்லை இல்லாமல் போய்விடுகிறது. உன் முயற்சிகள் ஒருபோதும் வீணாவதில்லை என் பிள்ளையே. ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு அனுபவமே என்று எடுத்துக்கொண்டு அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் என்பதை சிந்தனை செய். உன் வாழ்க்கையில் தோல்விகள் என்பது ஒரு மிகவும் வலுவான அஸ்திவாரம் என்பதை புரிந்து கொள். அந்த தோல்வி என் அஸ்திவாரத்தின் மேல் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து நாம் மேலே சென்றால் எக்காரணம் கொண்டும் உன்னுடைய அஸ்திவாரத்தை யாராலும் அசைக்கவே முடியாது என் பிள்ளையே. ஆனால் அதற்கு நீ உன்மீது முதலில் நம்பிக்கை வைக்க வேண்டும். உன்மீது முழு நம்பிக்கை நீயே கொண்டிருந்தால் இந்த கேள்வி வந்திருக்காது. என் வாழ்க்கை மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்திலும் சோகத்திலும் போய்கொண்டிருக்கிறது சாயிநாதரே என்று இந்த கேள்வியை நீ எழுப்பி இருக்கவே மாட்டாய். உன் மனதில் இருக்கும் தீய எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள், மற்றவர்களுக்கு பழிவாங்க வேண்டும் என்ற தேவையில்லாத எண்ணங்களை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. அதேபோல் இப்படியாகிவிடுமோ, என்னாகுமோ, ஏதாகுமோ, இப்படி ஆகிவிட்டால் வாழ்க்கையே போய்விடுமோ என்ற எதிர்மறை எண்ணங்களையும் உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிடு. நமக்கு துணையாக அப்பா இருக்கிறார். நமக்கு வேண்டியதை அப்பா கைகளிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். நம்மிடம் வந்து சேருவது அப்பாவின் ஆசிர்வாதத்தோடு தான் வருகிறது என்ற நேர்மறை சிந்தனையையும் எண்ணங்களையும் உன் மனதில் வளர்த்துக்கொள். அதுவே உன்னை வாழ்க்கையின் உச்சத்திற்கு அழைத்து செல்லும். நீ என்னிடம் மீண்டும் மீண்டும் கேட்டதை தருவதற்காகவே நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீ என்னிடம் ஆசையாக கோரிக்கை வைத்தாய்தானே, அதை உன்னிடம் சேர்ப்பதற்காகவே நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். சாயிநாதரே என் வாழ்க்கையில் வரமாட்டீர்களா? நல்லதை நிகழ்த்த மாட்டீர்களா? மாற்றங்களை உண்டு பண்ண மாட்டீர்களா என்று நீ என்னிடம் கேள்வியாக எழுப்பிய அத்தனை கேள்விக்கும் பதிலாக இப்பொழுது இந்த நொடி உன்னை தேடி உன்னப்பா வந்திருக்கிறேன். என்னை தவிர்த்து விடாதே என் குழந்தையே. உனக்கான ஆச்சரியம் அற்புதமாகவே காத்து கொண்டிருக்கிறது. என்னை வரவேற்று தேவையான அனைத்தையும் வரங்களாக அள்ள அள்ள பெற்றுக்கொள். உன் அப்பா சொல்வதை கேட்டுவிட்டு அதன்படியே நடைபெறு.
அதன்படியே உன் வாழ்க்கையில் செயல்படு. உன் வாழ்க்கை நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உனக்கு சுபமாகவே இருக்கும். உன்னுடைய பிரச்சனைக்கு உடனடி தீர்வு என்ன தெரியுமா? உடனடி மருந்து என்ன தெரியுமா? மறந்து விடுவதுதான். நல்லதாகவோ இருந்தாலும் கெட்டதாகவும் இருந்தாலும் பிரச்சனை முடிந்தவுடன், அந்த நிகழ்வு முடிந்தவுடன் அனைத்தையும் மறந்து விடுவதுதான் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள்ளும் மிகப்பெரிய ஆயுதமாகவே இருக்கும். எது உன் வாழ்வில் நடந்தாலும் எதுவுமே நடக்காதது போல இருந்து கொண்டு புதியதாக அப்பா கொடுப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதையே அப்படியே ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள். முடிந்தது நிகழ்ந்ததை அப்படியே மறந்து விடுவதுதான் வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது. எதுவுமே நடக்காதது போல இருந்து கொண்டு புதியதாக ஒன்றை வரவேற்க தயாராகு. அந்த புதியது உன் வாழ்க்கையில் ஆனந்தத்தை மட்டுமே நிரப்பக்கூடியதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திரு. நடந்து முடிந்த விஷயங்கள், நிகழ்ந்த விஷயங்கள் என்று அதையே அசை போட்டு கொண்டே இருப்பதால் தான் உன் மனம் நிம்மதி இல்லாமல் கோபம், வெறுப்பு, பழிவாங்கும் குணம், விரக்தி, வாழ்க்கையே வாழ வேண்டுமா என்ற எண்ணம் உன் மனதில் தோன்றிக்கொண்டே இருக்கிறது. எனவே முடிந்ததை மறந்துவிடு. நிகழப்போவதை நினைத்து கொண்டே இருக்காதே. நிகழ்ந்து கொண்டிருப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். வரப்போவது வந்தேதான் தீரும். எனவே எதை நினைத்தும் பயப்படாமல், குழம்பாமல், பரிதவிக்காமல், கண்ணீர் சிந்தாமல், எதுவாக இருந்தாலும் நான் வாழ்ந்துதான் தீர வேண்டும், வாழ்ந்துதான் காட்டுவேன் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உன் வாழ்வில் சுபமாக நிகழும்படி உன் அப்பா நான் பார்த்து கொள்கிறேன். இப்படி நீ வாழ வேண்டுமென்றால் நேற்றைய முடிந்த சூழ்நிலைகளை, சந்தர்ப்பங்களை மறந்துவிட வேண்டும். இப்பொழுது இந்த நொடி என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். உன்னுடைய மனதை முதலில் உன் கட்டுப்பாட்டுக்குள் கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடந்தாலும், நீ செல்லும் பாதையில் உனக்கு விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்தாலும் கூட அதை எதிர்த்து கொண்டு நிற்காமல் பார்க்காதது போல நகர்ந்து சென்று கொண்டுதான் இருக்க வேண்டும். உன் மனதில் தீர்க்கமான சிந்தனை என்னவென்று தெரியுமா? உன்னுடைய இலக்கு. அதை மட்டுமே சிந்தனை செய்து கொள். வழியில் என்னதான் தடைகளோ தடங்கல்களோ வந்தாலும் அதை சிறிதுமே காதில் வாங்கி போட்டு கொள்ளாமல், கண்ணால் பார்க்காமல் உன்னுடைய இலக்கு மட்டும்தான் உன் கண்களுக்கு தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் நீ நினைத்த இலக்கை, நீ நினைத்த லட்சியத்தை அடைந்து வாழ்க்கையில் வெற்றியை பெறலாம். நம்பிக்கையோடு முன்னேறு. போராடிக்கொண்டே இரு. முயன்று கொண்டே இரு. உனக்கானது உன் வசமாகும். உனக்கு வரவேண்டியது நிச்சயமாக உன்னை வந்து சேரும்படி நான் அமைத்து தருவேன் அனைத்தையும். உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை குறை கூறி உன் மனதை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறார்களே என்று வெதும்பாதே, தழும்பாதே. உன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது, என்ன விதமான ரணங்கள் ஏற்கிறது என்பது எனக்கு தெரியாதா? நான் அதை சரி செய்வதற்காகத்தானே உழைத்து கொண்டிருக்கிறேன். அதை மட்டுமே எப்பொழுதும் நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன். நீ பொறுமையாக காத்திரு. உன் நாள் வரும் வரை பொறுமையாக காத்திரு. உன்னுடைய எல்லா ரணங்களையும், எல்லா வேதனைகளையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிட்டு தைரியமாக நடந்து வா. என் கைகளை இறுக பற்றிக்கொள். உன்னை மகிழ்ச்சியான பாதையில் நான் அழைத்து செல்வேன். உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களை நான் ஏற்படுத்துவேன். காத்திரு, பொறுமையாக காத்திரு. உன்னுடைய நாள் வரும் வரை. யாருடைய கர்மாக்கள் குறையும் நேரத்தில் இருக்கிறார்களோ, யாருடைய பாவங்கள் குறைந்து கொண்டே இருக்கிறதோ, அவர்கள் என்னை அருகில் நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். சாயப்பா மேல் அதீத நம்பிக்கையும் அதீத பக்தியும் அதீத அன்பும் வருகிறது என்றால் உங்களுடைய கர்மாக்களும் பாவங்களும் விலகி சென்று கொண்டே இருக்கிறது என்பதை புரிந்து கொள். நீ செல்லும் பாதையில் கல்லோ
முள்ளோ பூவோ நெருப்போ எது இருந்தால் என்ன? உன் பின்னால் வருவது யார் என்பதை நீ உணராதவரை உனக்கு கஷ்டம் இருந்து கொண்டுதான் இருக்கும். உன் பின்னால் வருவது யார் என்று நீ உணர்ந்து கொண்டாலே போதும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான அடியாகத்தான் இருக்கும். உன் வாழ்க்கையை வெற்றி அடைவதற்கான அடியாகத்தான் இருக்கும். உன்னுடைய மனதில் பயம் இருந்தால் தைரியமாக அதே இடத்தில் நின்று திரும்பிப்பார். உன்னருகில் நான் தான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ உணர்வாய். அப்பொழுது உன் மனதில் இருக்கும் பயம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி பாதையாகவே அமையும். நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கலாம் ஒவ்வொரு அடியையும். கலங்காதே, நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உன் அருகிலேயே. மற்றவர்கள் உன்னை ஏளனமாக பேசினாலோ அவமானப்பட அவர்களுக்கு எங்கே எப்பொழுது பதில் சொல்ல வேண்டுமோ, அவர்களுக்கான பதிலை எப்படி தர வேண்டுமோ அதை நான் செய்வேன். உனக்காக அதை நான் செய்வேன். காத்திரு, பொறுமையாக காத்திரு. உனக்கான நாள் வரும் வரை பொறுமையாக காத்து கொண்டே இரு. கலங்காதே, வருத்தப்படாதே. உன்னுடைய வேதனையையும் ரணங்களையும் கஷ்டங்களையும் தூக்கி எறிந்துவிடு. நான் உன் அருகிலேயே வந்து கொண்டிருக்கிறேன். உன் வேதனைக்கு மருந்தாக நான் எப்பொழுதும் இருப்பேன். காத்திரு, பொறுமையாக காத்திரு. உனக்கான நாள் வரும் வரை பொறுமையாக காத்திரு. ஒருவர் எவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டிருந்தாலும் எவ்வளவு துன்பப்பட்டு கொண்டிருந்தாலும் என் சமாதியில் எப்பொழுது கால் வைக்கிறார்களோ அவர்களுடைய பாதை எப்பொழுதும் மகிழ்ச்சியான பாதையாக மாறும் நேரம் வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். என்னை நெருங்கிவிட்டாய் அல்லவா? இனி உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமோ ரணங்களையோ வேதனைகளையோ நீ தாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உன்னுடைய அனைத்தையும் பார்த்து கொள்ளும் பொறுப்பு உன் சாயப்பாவுடையது. உன்னுடைய அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் பொறுப்பையும் நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நீ சந்தோஷப்பட்டாலோ வேதனைப்பட்டாலோ அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கிறேன். உனக்கு தர வேண்டியதை அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பா இருக்கிறேன். எனவே எதை நினைத்தும் பயப்படாதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேரும். அதை உன்னிடம் கொடுக்கும் வேலையை உன் சாயப்பா நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இதை மனதில் வைத்துக்கொள். எப்பொழுதெல்லாம் மனம் வேதனையாக இருக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் மனம் துன்பமாக இருப்பது போல் உணர்கிறாயோ அப்பொழுது அப்பா இருக்கிறார், என்னை காப்பாற்ற அப்பா இருக்கிறார் என்று மனதார நம்பு. ஓம் சாயிராம், ஓம் சாயிராம் என்று உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. நீ சொல்லும் அடுத்த நொடியே உன் மனதில் ஒரு புது தெம்பு பிறப்பதை நீயே உணர்வாய். உனக்கான ஒரு நல்ல செய்தியை கூற உன் சாயப்பா உன் இல்லத்திற்கு வருவேன். காத்திரு, உனக்கான நாள் வரும் வரை காத்திரு. உன் பிரகாசமான எதிர்காலத்திற்காகத்தான் நான் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறேன். என் திட்டப்படிதான் இதுவரை உன் வாழ்வில் எல்லாம் சுபமாக நடந்தது. இனியும் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு சாதகமாகவே நடக்கும். உனக்கான சுபவாக்கு சொல்லவே நானும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். நீ இதை பார்க்கும் நாளில், அந்த சந்தோஷ செய்தியை கேட்கும் நாளில் உன் கர்மாக்கள் எல்லாம் கரைந்து உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்க துவங்கும். எனவே காத்திரு, உனக்கான நாள் வரும் வரை காத்திரு. உன் மனதை உள்ளதை அனைத்தையும் என்னிடம் கொட்டிவிட்டாய். உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், யாரோடு வாழ வேண்டும், எப்படியெல்லாம் வாழணும் என்ற ஆசை உன் மனதில் இருக்கிறது என்பதை அத்தனையும் நீ என்னிடம் கொட்டிவிட்டாய். இனி பதறாதே. உன் வாழ்க்கையை நினைத்து பதறவே பதறாதே. எதுவும் கைமீறி போகாது. என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்கவும் முடியாது. எல்லாம் சரியாகிவிடும். நம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக உனக்கான வாழ்வு, நீ எதிர்பார்த்த வாழ்வு, நீ ஆசைப்பட்ட வாழ்வை உனக்கு நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ நம்பிக்கையோடு இருக்கும் பட்சத்தில் உனக்கு தேவையான அனைத்தையும் செய்து முடிக்கும் வேலையை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்ற அர்த்தம் உனக்கு புரிகிறதா?
அனைத்தையும் நான் பார்த்து கொண்டே இருப்பேன் என்று அர்த்தம் அல்ல, அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன் என்று அர்த்தம். உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொண்டிருக்கும் வேலை என்னுடையது. நீ கவலையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உனக்கான வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான அனைத்து வேலைகளையும் நான் செய்து முடிப்பேன். நீ நினைத்ததை நடத்தி தரவே உன் சாயப்பா உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கான அந்த நல்ல நிகழ்வு, நல்ல நாள் வரும் வரை காத்திரு. உனக்கான அந்த நாள் வரும் வரை காத்திரு. என்னை முழுமையாக நம்பிவிட்டாயல்லவா? இனி நீ நினைத்ததை அனைத்தையும் நடத்தி காட்டுவேன் உன் சாயி தேவா. நான் இருக்கும் வரை நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு இருக்கிறேனே, பின் ஏன் மனக்குழப்பம் உனக்குள்?